அரசாங்கம், நீதிபதிகள், நீதிமன்றம் எல்லாமே வந்து திமுகவின் கைகூலிகளா இருக்காங்க. விஜய் வந்து தெய்வ மகன். கரூர் பிரச்சனை விடுங்க, எல்லாத்தையும் விடுங்க. இன்னைக்கு பெரியார வேணாம்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் தூக்கி பிடிச்சிட்டு டிராவல் ஆகுறீங்க. நீங்க முருகனை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. முருகனை கும்பிடுறவங்க எல்லாம் யாரு? விஜய் சிஎம் ஆயிர போறாரா? மே 4 என்ன? வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நந்தவனம் நந்தகுமார் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஆர்த்தி மேடம், நல்லா இருக்கேன். என்ன சார் சத்தமே இல்லாம பொன்முடி கேஸை முடிச்சு விட்டீங்க. இப்ப விஜய் கேஸ் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா பக்கம் பக்கமா வரும். 10 நாளைக்கு முன்னால இருந்து ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த பொன்முடி கேஸ் சடனா ஆஃப் ஆயிடுச்சு. விஜய் கேஸ்லாம் ஆரம்பிக்கவே இல்லை. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, விஜய் கேஸ் அப்படிங்கிறதுலாம் விஜய் கேஸ்குள்ளாரே கொண்டு வரல. விஜயெல்லாம் கேஸ்குள்ளார கொண்டு வந்திருந்தாவே வேற மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லை. பொன்முடிங்கிறதுக்கு முன்னால ஒரு 10 வருஷமா மணல் குவாரியில கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவங்க அப்படிங்கிறது கேஸ் தான் நடந்துட்டு இருக்குது. இந்த கேஸ் வந்து ஜெயிக்கிறது தோக்கிறதுங்கிறது நீதிபதி கையில் இருக்குது. நீதிபதி காசு வாங்கிட்டு விடுதலை பண்ணாரா அப்படிங்கிறீங்களா? இல்லை, நான் சொல்றது புரியுதுங்களா? இது நீதிபதியா இல்லை டிஎம்கேவா? நீதிபதியா? நான் வந்து யார் இது குறை? நீதிபதிகளா நீதிமன்றமா? இது விடுதலை பண்றதுங்கிறது நீதிபதி நீதிமன்றம். நம்ம இப்ப யார் தப்பு சொல்ல போறோம்? டிஎம்கே ஆட்சியவா நீதிபதிகளையா? நான் யாரையும் தப்பு சொல்ல வரல. இல்ல, இப்ப 20 நாள் அதாவது குற்றம் பண்ணிருக்காங்க, அந்த குற்றத்திற்கு அவர்கள் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி விடுதலை பண்ணிருக்காங்க இல்லையா? அப்ப விடுதலை பண்ணிருக்காங்கன்னா விடுதலை பண்ணது தப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்க அதானே சொல்ல வரீங்க? டப்புன்னு உடனே ரிலீஸ் பண்றாங்களே, விடுதலை பண்ணிட்டாங்களே. விடுதலை பண்ணது வந்து டிஎம்கே காரணங்களா இல்ல நீதிமன்றமா? விடுதலை பண்ணது அப்படியே இருக்கட்டும். அப்படியே இருக்கட்டும். இல்ல, சொல்லுங்க. நான் சொல்ல வரேன். இப்போ எலெக்ஷன் வந்து 20 நாள் இருக்கு. இந்த 20 நாளுக்குள்ள இத்தனை நாள் இல்லாம அந்த கேஸ் வந்து ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சடனா அது வந்து விடுதலை அப்படின்னு ஏன் அறிவிக்கணும்? ஒருவேளை விஜய் வந்து சிஎம் ஆயிட்டாருன்னா இதை கிண்டி கிளறிடுவாரு அப்படின்ற ஒரு பயத்துல எடுத்த மாதிரி இருக்கு. விஜய் சிஎம் ஆவாருங்கிறது சொல்லி மறுபடியும் நீங்க பேசிட்டு இருக்கிறது அந்த பைத்தியக்காரனை வந்து ஊக்குவிக்கி விடுறீங்க அப்படின்னு. அவன் தான் கனவு கண்டுட்டு இருக்கான்னா அவன் கூட சேர்ந்து எல்லாரும் கனவு கண்டுட்டு இருக்கிற இடத்துல இருக்கீங்க. ஒரு காலத்திலும் சிஎம் ஆக முடியாதுங்கிறதா நான் தெளிவா சொல்லிட்டேன். இங்க சிஎம்ங்கிற கேண்டிடேட் அடுத்தாப்புல யாரு அப்படின்னா ஒன்னு டிஎம்கே இருக்கணும், இல்லாட்டினா ஏடிஎம்கே இருக்கணும், இல்லாட்டினா பிஜேபி தான் சிஎம். அதிகபட்சமா பிஜேபி சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. டிஎம்கே வரல அப்படின்னா அந்த இடத்துல சிஎம் கேண்டிடேட்டா யார் இருப்பாங்க அப்படின்னா பிஜேபி இருப்பாங்க. அதுவும் வந்து எடுத்தோனுமே சிஎம் வருவாங்களா இல்ல ஆஃப்டர் 2 months கழிச்சு வருவாங்களா அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்ப இவங்க வந்து அவசரமா நீதிமன்றத்துல போய் நீ வழக்குகளை முடிச்சிட்டு வர்றாங்க அப்படின்னா நான் சொல்றது என்னன்னா, ஒரு வழக்குங்கிறது அப்பாவுன்னு ஒரு சபாநாயகர் இவர் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால எலெக்ஷன்ல நின்னார். எலெக்ஷன் நின்று ஓட்டெல்லாம் எண்ணியாச்சு. எண்ணி முடிச்சு இவரு ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. கடைசியில பார்த்தா இந்த அஞ்சல் ஓட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஓட்டு எண்றப்ப அவர் தோத்துட்டாரு. இன்ன வரைக்கும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. எப்ப முடியும் நீதிபதி அவர்களே அந்த கேஸ்? சார் அடுத்து இல்ல, ஏன் முடியல? எதனால முடியல இப்ப வரைக்கும்? அதான் எதனால முடியல? நீங்க தான் சொல்லணும். நீதிமன்றம் முடிவு பண்ணும் எப்ப கேஸ் எடுத்து நடத்தலாம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு இருக்கு இல்லையா? ராஜீவ்காந்தி கொலை வழக்குல இலங்கை தமிழர்கள் அதுக்கு உதவி பண்ணவன் அப்படின்லாம் சொல்லி பிடிச்சி உள்ளார போட்டாங்க. ஜெயிலுக்குள்ளாரே செத்து போனவங்களா இருக்காங்க. உண்டா இல்லையா? ஏன் இவ்வளவு நாள் அழுத்திட்டு இருக்காங்க? இப்பதானே எத்தனையோ வருடங்கள் கழிச்சு தானே இப்பதானே ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு. ஏன் இவ்வளவு வருடங்கள் காத்து அதுல வச்சிருந்தாங்க? என்ன ரீசன்? சாட்சியங்களை விசாரிக்க ஏன் உடனே இதெல்லாம் செஞ்சிருக்கலாமே? சாட்சி கண்டுபிடிக்க முடியாம இருந்தது. அவ்வளோ இத்தனை வருஷமாவோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. பல வருஷமாவோ தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்? விடை தெரியாத விஷயங்கள் தான் நீதிபதிகள், நீதிமன்றங்கள். என்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. திடீர்னு இப்ப நடந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் திமுக காரன் தான் செஞ்சான் அப்படின்னா இது எந்த விதத்துல சரி? திமுக காரன் செஞ்சானா இல்ல நீதிமன்றம் செஞ்சுதான்னு கேட்கிறேன். அதுக்கு பதில் வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்றீங்க. எல்லாத்தையுமே திமுக காரன் செஞ்சாங்கிறது எந்த விதத்துல சரி? சடனா வந்து 20 நாள் சடனா வந்துன்னா அவங்க இப்பதான் இது பண்ணிருக்காங்க. சடனா வந்துன்னா அப்ப நீதிமன்றம் தப்பா? சரி, ஓகே. எஃப்ஐஆர் போட்டு விஜய்னாலதான் கரூர் மக்கள் கூடினாங்க. அந்த சம்பவம் நெரிசலுக்கு காரணம் விஜய் லேட்டா வந்ததுக்கு தான் காரணம். இதுவரைக்கும் கத்தி எடுத்து குத்துனாங்க, அங்க எல்லாருமே கொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்னு இந்த போலீஸ் இன்ன வரைக்கும் ஏன் கண்டுபிடிக்காம இருக்காங்க?
நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல அவர்கள் தான் கொலைகாரர்கள், திமுக காரன் தான் உள்ளார ஆள் வச்சு கொள்ளலாம் அப்படின்னா, இந்த உலகத்திலே ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு அப்புறம் தமிழ்நாடு போலீஸ் தான் ரொம்ப தீவிரமா நல்லா தேடி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, இன்ன வரைக்கும் அப்ப தேடி கண்டுபிடிக்க முடியலையா? அந்த குற்றவாளி யார்? ஏன் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க அந்த குற்றவாளிகள? அப்ப திமுக காரங்கன்னு சொல்லி எல்லாரும் அந்த குற்றத்த பண்ணவங்களும் பரவாயில்லன்னு சொல்லி விட்டுட்டாங்களா? நீதிபதிகள், காவலர்கள் எல்லாருமே வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாங்களா? அப்படிதானா? அரசாங்கம், நீதிபதிகள், நீதிமன்றம் எல்லாமே வந்து திமுகவின் கைக்கூலிகளா இருக்காங்க. அதனாலதான் வந்து விஜய் மேல கூட ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு கூட, ஏன்னா விஜய் வந்து என்ன சொல்றது, கடவுள் இல்லையா? அவர் மேல எஃப்ஐஆர் போட்டா பெரிய ஒரு நடந்துரும் இல்லையா? ம் சொல்லுங்க. போட்டா பேக் ஃபயர் ஆயிடும் நீங்க பேக் ஃபயர் ஆயிரும். ஓ, பேக் ஃபயர்னா என்ன ஃபயர் ஆகும்? பேக் ஃபயர்னு வார்த்தை சொல்றீங்க இல்லையா? என்ன மாதிரி ஃபயர் ஆகும் சொல்லுங்களேன் பாப்போம். போட்டு அவனை தூக்கி உள்ளார வச்சா பேக் ஃபயர்ங்கிறதுனா, அவன் மேல எஃப்ஐஆர் போட்டு உள்ளார தூக்கி வச்சா அதனால என்ன நடக்கும்? அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பேரும் வன்முறையை இறங்கி செய்வாங்க அப்படின்னா, அவ்வளவு கொடூரமான தமிழ் மக்களா இருக்காங்களா? அந்த கொடூரத்தான சூழ்நிலையா அந்த ஜாம்பி, அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாமே யாரால் உருவாக்கப்பட்டிருக்காங்க? இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? நார்மலா வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தீய வச்சு கொளுத்தி சாவடிச்சிருவாங்களா? என்ன செய்வாங்க? புரட்சின்னு வெடிக்கும்னா, புரட்சி எதனால வெடிக்குது? யாருக்காக வெடிக்குது? 41 பேர் செத்தவன் தப்பா? யாருக்காக செத்தான்? அதுல பிஞ்சு குழந்தைகள்லாம் நெஞ்சில மிதிப்பட்டு செத்து கிடக்கிறத 1 மாசத்துக்கு கூட அந்த என்ன சொல்றது, அந்த ரத்தம் காயறதுக்கு முன்னால இந்த ஆளு போய் மலேசியாவுல குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தானே, அதோட உணர்வுகள்லாம் உங்களுக்கு வராதா? எங்க வீட்டுல தாங்க இலவு, என்ன பார்க்க வந்துதான் இலவு. ஆனா அந்த இலவுல இருந்து நான் மறந்துட்டு குத்தாட்டம் போட்டு ஆடிட்டு இருக்கேன்னா நான் சரியான தலைவன் தானா? இந்த புரிதல்லாம் ஏன் இருக்க மாட்டேங்குது? அதாவது எனக்கு தெரிஞ்சு விஜய் கூட வாழணும் தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. புரியுதுங்களா? ஒரு பொண்டாட்டியை பிரிஞ்சு ஒருத்தன் போயிட்டான், அந்த பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற அந்த பார்வையிலே இல்ல. சங்கீதா போயிட்டா சங்கீதா இடத்துல நான் இருப்பேனா தான் ஒவ்வொரு பெண்களும் ஆசைப்படுறாங்க. அது எந்த விதத்துல சரி? இது கலாச்சார சீரழிவா இல்ல கலாச்சாரம் சரியா? அதே கலாச்சார சீரழிவு தான் சார் பால்டாயில் பாபு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதியை சொல்றாங்க. ஓகே, பால்டாயில் பாபு அப்படின்னாருன்னா அது தெளிவா விளக்கம் கொடுங்களேன். எதுக்காக பால்டாயில் குடிச்சாரு? எடப்பாடி தான் சொல்லியிருக்காரு பால்டாயில் பாபுலாம் நம்மளை பத்தி பேசுதே. எடப்பாடி அப்ப எதுவுமே பண்ணலையோ? எடப்பாடி அவர் வயசுல என்னென்ன பண்ணிருக்காரு தெரியுமா? வீட்டு வேலைக்காரியை வச்சிருந்ததா சொல்றாங்க. ஆமா. சோ சம்மதப்பட்டு கூட வச்சுக்கிட்டா ஒரு நேரத்துல பிராஸ்டியூஷன் கேஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இப்ப அதெல்லாம் அரெஸ்ட் பண்றாங்களா எங்காவது? இப்ப அரசாங்கமே போய் ரூம் போட்டு இருந்துக்குங்க, ஓயா அப்படிங்கிற ரூம்ல வீக்லி ஆனா புருஷன் பொண்டாட்டி போய் ரூம் போட்டு தங்குறாங்க. வாரத்துல 5 நாள் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஈசிஆர்ல இருக்கிற அத்தனை ரெசார்ட்டும் வாரம் 2 நாள் ரொம்ப ஃபுல் ஆகுது. எல்லாருமே புருஷன் பொண்டாட்டியை போய் தங்குறாங்க. $1 மில்லியன் கொஸ்டின்ஸ். என்ன பண்ண முடியும்? கலாச்சாரம் அந்த அளவுக்கு மேம்பட்டு சீர்பட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அப்ப அவரை பால்டாயில் பாபுன்னு சொல்றதுக்கு பால்டாயில் பாபு அப்படிங்கிற மூவ்மெண்ட்டுக்குன்னா, பால்டாயில் குடிச்சாரு அப்படின்னா ஏன் குடிச்சாரு அப்படிங்கிறதுக்கு நீங்க இருக்குதுன்னா, அந்த கூட இருந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, பால்டாயில ஒரு பொண்ணுக்காக குடிச்சாருன்னு அந்த பொண்ணு வந்து கேஸ் கொடுத்தாங்களா? இவன் என்னை கற்பழிச்சிட்டான் அதனாலதான் நான் மருந்து குடிச்சான் அப்படிங்கிறது மூவ்மெண்ட்டுக்கு கற்பழிப்பு வழக்குல சம்பந்தப்பட்டிருக்காங்களா? 2 பேர் உடன்பட்டு உடலுறவு கொண்டா அது சரியா தவறா? இன்னைக்கு இருக்கிற சட்டம் கல்யாணத்துக்கு முன்னால லிவிங் டுகெதர் அப்படிங்கிற சட்டம் வந்து சரியா தப்பா? சட்டம் சரின்னா அது கலாச்சாரம் சரியா? அப்ப கலாச்சார சீர்கேடா? சட்டம் வந்து கலாச்சாரத்தை சீர்கெடுக்குதா தப்பாக்குதா? இந்த தமிழ் சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குது? வளர்ச்சின்னு சொல்லி நம்ம எடுத்து கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம தப்பான வழியில போறோமா இல்ல சரியான வழியில போறோமா? எது சரி? $1 மில்லியன் கொஸ்டின்ஸ். சார் மே 4 என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு தெரியாதா மே 4 என்னன்னு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்ல ரிசல்ட் வருது அதனால கேக்குறேன். மே 4 ரிசல்ட். மே 4 ரிசல்ட் அப்படின்னா ஏன் மே 4 த்ரிஷா பர்த்டேவா இருக்கலாம்ல? பர்த்டேவும் வருதுதான். ஏன் அது ஏன்னா மே 4 அப்படின்னா அஜித் பிறந்ததுல இருந்து 3வது நாள் ரைட் தானே? மே 1 தானே அஜித் பிறந்த நாள். அதுல இருந்து 3வது நாள் 3 நாள் போச்சுன்னா 4 மே 4 இப்படி எல்லாம் இருக்கு. மே 4 என்ன
அப்படின்னா மேல ஆள் என்ன சிஎம் ஆயிர போறாரா? தற்குறி விஜய் சொல்லுங்க. தற்குறி விஜய் சிஎம் ஆயிர போறாரா? மே 4 என்ன அப்படின்னு பொட்டாம்புதுக்கு அப்படி மே 4 என்ன? நான் தான் சார் கேக்குறேன். ரிசல்ட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறேன். அது ரிசல்ட் அன்னைக்கு என்னன்னா ஒரு விஷயங்க. ரிசல்ட் அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு, அதுவும் கூட த்ரிஷா அவர்களோட பர்த்டேவும் கூட. அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டுல இந்த மரத்துல ஏறுறான், செவுத்துல தாவுறான். ஆமா, புருஷனை விட எனக்கு வந்து விஜய் தான் பிடிக்கும். இப்படிங்கிற ஒரு சமுதாயத்துல நம்ம தமிழ் சமூகத்துல இப்படி நம்ம குடும்பத்துல இருக்கிற பீப்புள்ஸ் வந்து இப்படியெல்லாம் இருக்காங்கிறது யாருனால தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒரு விஜய்னு ஒரு மனிதன் அரசியலுக்கு வந்ததுனால தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களையெல்லாம் பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? அறிவு இல்லாதவனுங்க, தற்குறியா இருக்காங்க அப்படிங்க. இப்ப மே 4 ரிசல்ட் அப்படின்னா விஜய் ஜெயிச்சா நாட்டுல இருக்கிற அத்தனை பேரும் தற்குறியா இருக்கான்னு தான் அர்த்தம். விஜய் ஜெயிச்சா நாட்டுல இருக்க நாட்டுல அத்தனை இருக்கிற பேரும் அத்தனை பேர் தற்குறி. தற்குறி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என் பாயிண்ட் ஆஃப் வியூல நாட்டுல இருக்கிற அத்தனை பேரும் தற்குறிகள். ஆமா, விஜய் ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும்னா, என்ன சொல்றது, நம்ம பொண்டாட்டி இல்லாம அடுத்தவங்க பொண்டாட்டி நாம வச்சுக்கலாம். அவர் என்ன பாணியில இருக்காரோ அதே மாதிரி. புரியுதுங்களா? இப்போ மனைவி, அதான் மனைவின்னு இல்ல, அதான் மனைவி துணைவிங்கிறது கூட டீசென்ட்டா இருக்கும். கலைஞர் வந்து அப்படி வச்சுக்கிட்டா டீசென்ட். அதான் அப்படி இப்படி வச்சிருந்தா இருந்தா கூட தப்பு. இல்லங்க. உங்களுக்கு வந்து மதுரை மாவட்டத்துல போய் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால உள்ள எல்லா குடும்பத்திலயும் போய் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி கட்டியிருப்பானுங்க. அது அந்த காலத்தோட இதுல வரம்புல இருந்துருச்சு. அது இன்னைக்கு மாத்தி ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு வந்துட்டு இருக்குது. அத மறுபடியும் மாத்தி பழங்காலத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காரா சீமான் மாதிரி? அவரா சார் கொண்டு போறாரு, இங்க யாரும் கொண்டு போலையா? ஆல்ரெடி கொண்டு போயிருக்கிறதா சொல்றாங்க. ஓகே. ஒரே பாபுவா இருக்கு டிஎம்கேல. ஸ்னேக் பாபு, பால்டாயில் பாபு, ஃபாத்திமா பாபு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆமா, இங்க எல்லாம் யாரும் கொண்டு போலையா? ஆமா. ஏதாவது இன்னைக்கு வந்து என்ன சொல்றது? இன்னைக்கு செக்சுவல் ஹராஸ்மென்ட் இல்ல, உடன்பட்டு போறது அப்படிங்கிறது ஸ்கூல் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பவே, முன்னாடியெல்லாம் நாங்கலாம் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப அந்த இடம்னா என்னன்னு கூட தெரியாது. இன்னைக்கு அது குரூப் செக்ஸ்ங்கிற இடத்துக்கு போகுது. குரூப் ஸ்டடி வேற, குரூப் செக்ஸ் வேற. இன்னைக்கு குரூப் செக்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வாழ்க்கை இருந்துட்டு இருக்குது. ஈசிஆர்ல வந்து சாட்டர்டே பார்ட்டி, சண்டே பார்ட்டில வந்து ஷாப்பிங் அப்படிம்பாங்க. அதாவது அவன் மனைவியோட கார்ல போலாம். அங்க பவுல்ல கார் சீனை போட்டு எவன் பொண்டாட்டி கூட வேணுமானு போலாம். அப்படிங்கிற கலாச்சாரத்துக்குள்ள இன்னைக்கு நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த கலாச்சாரத்தெல்லாம் மேம்படுத்தி இதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்து நடத்த போறவர் வந்து விஜய் தானா? சார் நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இங்க ஃபுல்லா சொல்லுங்க. பாபுவா இருக்கு. பாபுவா இருக்குது. பாபுவா இருக்கிற கண்டிஷன்லயே இப்படி இருக்குது. பாபுலாம் தப்பானவர்கள். நான் சொல்றது நீங்க என்னன்னா தப்பு, இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறீங்க இல்லையா? அப்ப எது சரிங்கிறேன் நானு. அப்ப இதெல்லாம் சரியா? அவங்க போனதுனால அவங்க தப்பு சொல்ல முடியாது. போனதுனால தப்பு இல்ல. ஓ, போனதுனால தப்பு இல்ல. ஆமா. கல்யாணத்துக்கு ஒண்ணா போனதுனால தப்பு இல்ல. கல்யாணத்துக்கு ஒண்ணா போனது இல்ல. அங்க போய் யாரு வேணுமானாலும் போய்க்கலாம். இப்ப அடுத்த தப்பு இல்ல. கல்யாணம் வேற வருதே. அடுத்த கல்யாணம் என்ன அடுத்த ஒரு கல்யாணம்? கல்யாணம் வந்து ரவி கெனிஷாவுக்குலாம் கோவால கல்யாணம் நடக்க போதா சொல்றாங்க. ரவிக்கும் கனிஷாவுக்கும் கோவால கல்யாணம் போகுதா? ஓகே. விவாகரத்து ஆயிடுச்சாமா? அது தெரிஞ்சுக்க மாட்டீங்களே. கல்யாணம் ஆனது மட்டும் தெரியுது. கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. கல்யாணம் ஆக போகுதுன்னா முறைப்படி விவாகரத்து ஆயிருச்சா? ரவிங்கிறவரு அதுக்கு முன்னால ஒரு கணவனோட இருந்திருக்காருல. கொடுத்திருக்காங்க. கெனிஷாவுக்கு அதுக்கு முன்னால ஒரு கணவர் இருந்திருக்காரா? அதெல்லாம் விவாகரத்து ஆயிட்டாங்களா? சட்டப்பூர்வமான விஷயங்கள் செய்யறது இருக்காங்களா? இல்ல சட்டத்தை மீறி விஜய் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, விஜய்க்கு நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சட்டத்தை மீறி செய்யற விஷயங்களுக்குள்ள இருக்காங்களா? இதெல்லாம் என்ன கணக்கு? தெரியலையே. என்ன கணக்குன்னு தெரியல. என்ன கணக்குன்னு எனக்கும் தெரியலன்னு நான் உங்கள்ட்ட கேட்டா உங்களுக்கும் தெரியலன்னா சொல்றாங்க. புரியல. அதெல்லாம் கேட்டேன். உங்களுக்கு இதெல்லாம் விடுங்க. நம்ம சமுதாயம் சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கா? இனிமேல் போகும். இனிமேல் போகும். ஓகே. ஒரு ஜாதி, நான் இந்த ஜாதி தான்டா, நாங்க ஆண்ட ஜாதி தான்டா, நாங்க என்ன வேணுமாலும் பண்ணுவோம்டா அப்படின்னு ஒரு விஜய் கட்சியில இருக்கிறவன் பகிரங்கமா மேடையில சொல்றான். அதுக்கு ஆர்ப்பரிச்சு கை தட்டுறீங்க அப்படின்னா ஜாதி அரசியல் சரிதானா? அது வந்து பழைய வீடியோ இப்ப ட்ரெண்ட் பழைய வீடியோ ட்ரெண்ட்னு இல்ல. அதே துரைமுருகன் பிரச்சாரம் பண்ண போகும்போது விசிகால இருக்கிற ஒருத்தர் அந்த வேன்ல ஏறாரு, நீ ஏறாத, நீ இறங்குடான்னு மைக்க வச்சுக்கிட்டு அவரு கீழே அதட்டி அந்த மூஞ்சே சிடு மூஞ்சி மாதிரி வச்சுட்டு சொல்றாரு. ஓகே. இது கேட்டதுக்கு இது பதில் சொல்லிட்டீங்க. நான் இவர் கேக்குறது இது வந்து ஜாதி வெறியன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நீங்க ஜாதி பாக்கலையாங்க? நீங்க எதுக்கு அவங்க கீழே இறங்கு அப்படின்னு சொல்றீங்க? விசிக தலைவர் நான் என்ன சொல்றேன்னா, விசிக தலைவர் நான் தான் சொல்றேன். அதாவது நான் என்ன சொல்ல வர்றேங்கிறதுனா, நான் திமுக காரன் சரின்னே சொல்ல வரல. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஜாதி அரசியல் அப்படிங்கிற ஜாதி இதெல்லாம் இருக்குது இல்லையா? இவர் என்ன, அதாவது இவர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் தானே வரப்போறாரு. பழைய வீடியோ, அவரும் பழைய வீடியோ தானே. துரைமுருகன் சொன்னது இப்ப இது ரீசெண்டா ஒரு வாரமா நடக்குது. ஒரு வாரத்துல நடந்ததுயா? ஓ, இத மாத்த போறீங்க. இத மாத்த போற ஒரு அரசியல் நீங்க கொண்டு வர்றீங்க இல்லையா?
ஆமா. அதுல வந்து ஜாதி இருக்குமா இருக்காதா? இருக்காது. ஜாதிலாம் இருக்காது. ஜாதின்னே ஒண்ணு இருக்காது. சோ அதுக்கப்புறம் இது ஆண்ட ஜாதிங்கிறதெல்லாம் இனிமேல் கிடையாது. ஆண்ட ஜாதியெல்லாம் ஆண்ட ஜாதி ஆண்ட ஜாதிங்கிறது எல்லாமே எல்லாம் ஒரே ஜாதி தான். ஆண்ட ஜாதியும் இனிமே இருக்காது. ஆ, ஆளுங்கட்சியும் இருக்காது. ஆ. புது அரசியல கொண்டு வர போறாங்க. அப்ப ஆண்ட ஜாதி இல்லைன்னா கீழ் ஜாதி தான் எல்லாம் ஆட்சி அமைச்சு எல்லாத்தையும் வழி நடத்துவாங்களா? ஏன் வந்தா என்ன தப்பு? ஆ? கீழ் ஜாதியில இருந்து மேல வந்தா என்ன தப்பு? கீழ் ஜாதியில இருந்து மேல வந்தா தப்புன்னு இல்ல. ஜாதின்னு ஒண்ணு இருக்குமா? கீழ் ஜாதி தான் ஆண்ட ஜாதி எல்லாம் இருக்காதுன்னா அப்ப ஆளப்போற ஜாதி கீழ் ஜாதியான்னு கேக்குறேன். ஆண்ட ஜாதி எல்லாம் இல்ல அப்படின்னா அப்ப ஆளப்போற ஜாதி கீழ் ஜாதியா? ஜாதின்னு ஒரு அமைப்பு இருக்கா? அமைப்பு இருக்குமா? கொண்டு வருவீங்களா? காலகாலத்துல இல்ல இல்லன்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. திமுக காரன் எதுவும் இல்ல பண்ண வைக்கல. ஒரு பெரியார் அப்படிங்கறத எந்த அளவுக்கு நடத்தினார் அப்படிங்கிற இடத்துக்கு இருக்கிறப்ப இன்னைக்கு பெரியார வேணாம்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் தூக்கி பிடிச்சிட்டு டிராவல் ஆகுறீங்க. நீங்க முருகனை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. முருகனை கும்பிடுறவங்க எல்லாம் யாரு? எல்லாரும் எல்லாரும் கும்பிடுறாங்களா? எல்லாரும் தான் ஓகே. கும்பிடுறாங்க. ஒரு சமூக மக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப பெருமாளை கும்பிடுறவங்க உங்களுக்கு வேணாமா? பெருமாள் கும்பிடுறவன் வேணாமா? யாரும் அப்படி பார்க்கல. யாரும் அப்படி பார்க்கலன்னு இல்ல. நீங்க எதுக்காக நீங்க தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னா புரியுதுங்களா? பெரியாரை நீங்க அவாய்ட் பண்றீங்கன்னா பெரியாரை சேர்ந்த மக்கள் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஒரு நாட்டுக்கு முதலமைச்சரா வரப்போறவன் எல்லா மக்களையும் அனுசரிக்கணும். எதிர்க்கட்சி ஆளலா இருந்தாலும் திமுக காரனா இருந்தாலும் அவனும் இந்த நாட்டுல ஒருத்த பிரஜை அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுக்கணுமா இல்லையா? அதெல்லாம் வேணாம். எங்க ஆள் மட்டும்தான் நாங்க இருப்போம் அப்படின்னா எந்த விதத்துல சரி? யாருமே அங்க சொல்லலையே. அது பழைய வீடியோ எப்பவே பழைய வீடியோ தோண்டி எடுத்து இப்ப அதை ட்ரெண்ட் ஆக்குறாங்க. ஒரு டிவிக்கு இதுன்னா பழசு. அப்ப ராசா பேசுனதுன்னா புதுசு. அது இப்ப வளவ இல்லங்க. நீங்க புரியுதுங்களா? அப்ப உங்களுக்கு சரின்னா அதாவது இங்க எப்படின்னா நான் தப்பு பண்ணா அது தப்பு கிடையாது. நான் தப்பு பண்ணா அது தப்பு கிடையாது. ஆனா மத்தவன் பண்ணா அது தப்பு அப்படிங்கிற மனநிலையை கிரியேட் பண்றது மத்தவன் எந்த விதத்துல? தப்பு இல்ல சார். அப்படி சொல்ல வரல. இது வந்து பழசு. அத வந்து தோண்டி கிளறி இப்ப எடுத்து போடுறாங்க. இப்ப ஏன்னா அது அந்த கட்சி பேர்ல ஒரு கெட்ட பேர் வரணும். அவங்க ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அதை தோண்டி எடுத்து வராங்க. இங்க தோண்டுனாங்கன்னா எங்கேயே போயிடும். எது ராசா கிட்ட இப்ப அதனாலதான் போட்டிருக்காங்க. அது வந்து யார் செஞ்ச சதின்னு தெரியல. யார் செஞ்ச சரியா? மாரிதாஸ் தானே விட்டுருக்கான். மாரிதாஸ் ஒருத்தன் பேக்ரவுண்ட போய் பாருங்க. அவன் எதுக்காக பண்ணான்? அவன் ஏன் பண்ணான்? அவனை ஏன் இந்த நேரத்துல பண்ண சொல்றாங்க? அப்படிலாம் பாருங்க. அவங்க பின்னால யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் பாருங்க. பொத்தாம் பொதுக்கா அப்படிங்கிறது பேசுறதுங்கிறதுங்கிறது எனக்கு தெரியல. ஆமா. நான் சரியான சமுதாயத்துக்குள்ளார தான் இருக்கனா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாகுது. தப்பு சரின்னு தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிறீங்களே அப்படிங்கிறது பாக்குறதா? இல்ல நீங்க சரியான ரூட்ல தான் போறீங்க. நீங்க எல்லாம் வந்து என்ன சொல்றது? விஜய் ஆதரிக்கிறவங்க எல்லாருமே அமனமா இருக்கிறது நல்லது அப்படிங்கிறப்ப நான் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறது சரிதானா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. விஜய ஆதரிக்கிறது எப்படி அந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்லுவீங்க? இல்ல அப்படிதான் இருக்குது உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னோட பார்வைக்கு அப்படிதான் இருக்குது. அப்ப இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள்ல எதுவுமே தப்பு நடக்கல. எல்லாம் தப்பு நடக்கணும் இல்ல. எல்லா இடத்துலயுமே தப்பு நடந்ததுக்கு. ஆனா இவ்வளவு தூரம் தப்பு நடக்கல. எங்கேயாவது எந்த கூட்டத்திலயாவது 41 பேர் செத்துருக்காங்க? ஏதாவது இத்தனை இத்தனை அரசியல் நடந்திருக்குது. துப்பாக்கி சூடு நடத்தினாங்கல்ல, அதுல கூட 41 பேர் சாவல. துப்பாக்கியில சுட்டப்ப கூட புரியுதுங்களா? ஒரு தலைவனை பார்க்க வந்த கூட்டத்துக்கு செத்து போனது அப்படின்னு இதுவரைக்கும் ஆண்ட கட்சின்னு நான் திமுகனே விட்டுருங்க. ஏன்னா நான் இப்ப திமுகவுல இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால அம்மா கட்சி அப்படிங்கிறதுக்காக இல்ல. மத்த கட்சி எந்த கட்சியிலயாவது இது மாதிரி செத்துருக்கானுங்களா? கரூர் பிரச்சனையை விடுங்க. அது கரூர் பிரச்சனை விடுங்க. எல்லாத்தையும் விடுங்கன்னு விட்டுட்டு போகாதீங்க. அந்த ஒரு கரூர் சில பிரச்சனையை விஷயங்கள் உண்மையை கொண்டு வருவாங்க. இப்ப விசாரணை நடந்துகிட்டு இருக்குல்ல, கொண்டு வருவாங்க. யார் ஓ தப்பு செஞ்சாங்கன்னு கொண்டு வருவாங்க. ஆமா, உண்மையை எல்லாரும் மாட்டதான் போறாங்க. எல்லாரும் மாட்ட போறாங்கல்ல. இங்கேயும் மாட்டுவாங்க, அங்கேயும் மாட்டுறவங்க எல்லாம் இருக்காங்க. மாட்டிடுவாங்க. எல்லாம் மாட்டுறவங்க இருக்காங்க. பாவம். ஆமா. மாட்டிட்டு என்ன முழிக்க போறாங்க தெரியல. பணம் கொடுத்து சரி பண்றதா இருந்தாலும் பண்ணுவாங்க. பணம் கொடுத்து சரி பண்ணுவாங்க. இப்ப ஜூலி வந்து தினம் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு அண்ணன் நொண்ணன் அப்படின்னு ஜூலி வந்து ஏன் திடீர்னு கத்துறாங்க? இது திமுகல இவங்களுக்கு என்ன பங்கு இருக்கு? அந்த கட்சியில இவங்க யாரு? என்ன நிர்வாகியா? இல்ல எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்காங்க? இது ஜூலிட்ட கேட்க வேண்டியது என்னட்ட கேக்குறீங்க? இல்ல ஐயோ, உங்க கட்சியை தான் அவங்க சப்போர்ட் பண்ணி உங்க பேசுறாங்க. கட்சி தான் சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாங்க அப்படின்னு இல்ல. இப்ப நான் வந்திருக்கேன். நான் துண்டு போட்டு உட்கார்ந்திருக்கேன். எனக்கு முக ஸ்டாலினுக்கு ஏதாவது சம்பந்தமா இருக்கா? சொல்லுங்க. அவங்க தான் சொல்லிருக்காங்களே, எனக்கு கல்யாணத்துக்கு எல்லாம் பணம் கொடுத்து உதவி இருக்காங்க ஒரு எம்எல்ஏ. எம்எல்ஏ இருக்கானா? எந்த எம்எல்ஏ பேர் சொன்னாங்களா? அந்த எம்எல்ஏவுக்கும் அவங்களுக்கு என்ன கனெக்ஷனா?
என்ன கனெக்ஷன் தான் தெரியல. திமுகவுக்கும் அவங்களுக்கும் என்ன அதான் கனெக்ஷன்னே என்ன தெரியல. கனெக்ஷன் தெரியல அப்படிங்கிறப்ப தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசிட்டு தினம் இருக்கோம். உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்காங்களே, பெரம்பூருக்கு நான் பிரச்சாரம் பண்ண வருவேன்டா ம். அப்படின்னு விஜய் அவர்களை பார்த்து வாடா போடான்னு சொல்லி வாடா மரியாதை போடான்னு பேசல தப்பு இல்லை. இப்ப நான் கூட தான் வாடா போடான்னு பேசுறேன். ஏன்னா அவர்கள் ரசிகர்கள், விஜயோட ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கமெண்ட்ஸ்ல நீங்க என்னோட வீடியோல எல்லாம் போய் கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்படின்னு பேசியிருப்பாங்க. என்ன அதாவது நான் என்ன சொல்றேன்னா வந்துட்டு போறேன். அது தப்பு இல்ல. அவர்கள் பத்தினி மௌனமாவே இருக்கட்டும். நான் எவ்வளவு நேரம் ஆகும்? விஜய் வந்து தெய்வ மகன் அப்படின்னு சொல்றதுக்கு. எவ்வளவு நேரம் ஆகும்? சொல்ல முடியுமா? முடியாதா? ஆ? இப்ப விஜய் தான் பேச வைக்கிறாரா? உங்க டைம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.